தகப்பனே ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாரும் தூய் ஆவியே, என்மேல் இரக்கமாயிரும் அப்பா, என்மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லோடு கூட இடைப்படுங்கப்பா, நன்றிப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நல்ல வேளையில் நம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடிமையை மறைத்து என் தேவன் பேசுவார். இன்றைக்கி நான் தலைப்பாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நீ உன்னை மாற்றிக்கொள். நான் தலைப்பாக கொடுத்துருக்கின்றேன், நீ உன்னை மாற்றிக்கொள். எதற்காக உன்னை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார்? எதற்காக நீங்கள் மாற வேண்டும்? எதற்காக மாற வேண்டும் என்றால், நீங்கள் பிழைக்க வேண்டும். நீங்கள் பிழைத்து பெருகி சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். வாலிபனே, நீ பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஒரு பலவான் இருக்கின்றான். அந்த பலவான் யாருன்னா வாலிபன். வாலிபனே, நீ ஒரு பெரிய பலவான் கையில் உள்ள அம்பு. ஒரு பெரிய பலவான் கையிலே ஒரு துப்பாக்கி வைத்திருக்கின்றான். அந்த காலத்தில் அம்பு வச்சுருந்தாங்க, இப்போ என்ன வச்சுருக்காங்க? துப்பாக்கி. அந்த ஒரு பலவான் கையில், ஒரு வீரமான ஒருவர் கையில் இருக்கிற துப்பாக்கி, கன், அது ஒரு காரியத்தை, ஒரு மனிதனை, இல்லை ஒரு பொருளை, ஒரு பறவையை, ஒரு மிருகத்தை அது ஷூட் பண்ணணும் அப்படின்னா அது கரெக்டாக செய்யும். ஏன்னா அந்த கண்ணை இழுத்து விடணும், அந்த அம்பை இழுத்து விடணும். அதுக்கு ஏற்ற சக்தி பலவானிடத்தில் இருக்கும். அப்போ வாலிபனாகிய நீங்கள் பலவான் கையில் இருக்கிற அம்பாக இருக்கின்றீர்கள். அந்த பலவான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய கருவியாக ஒரு வாலிபன் இருக்கின்றான், ஒரு ஆண்மகன் இருக்கின்றான். ஆனால் அப்படியாக இருக்காமல் இருக்கின்ற நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பலவீனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பலவீனம் என்ன அப்படின்னா, நான் எழுதியிருக்கேன், சிகரெட்டை ஊதுகிறார்கள். அநேகர் சிகரெட்டை ஊதுகிறார்கள். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். தெருவில் நின்று அநேகர் சிகரெட்டை ஊதி கொண்டு இருப்பார்கள். ஆனால் அங்கே ரசிக்கப்படாத அந்த காலத்தில் இதெல்லாம் பெரிய தப்புன்னு எனக்கு தெரியவே செய்யாது. யாருமே வீட்டில் சத்தமே போட மாட்டாங்க. சிகரெட்டை ஊதுறது தெருவில் நின்று பப்ளிக்காக குடிப்பாங்க, அதை ஊதுவாங்க. வீட்டில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து என்ன செய்வாங்க? பீடி ஊதுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே ஏற்றுக்கொண்ட நாட்களுக்கு பிறகு அதை பார்த்தால் அது தவறாக தெரிகின்றது. அவர்கள் அந்த சிகரெட்டு ஊதுகிறார்கள், பீடி ஊதுறாங்க, கஞ்சாவை புகைக்கிறார்கள். இந்த புகையெல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுடைய உள் உறுப்புகளை அது பாதிக்கிறது. நீங்கள் பிறக்கும்போது நம்மளுடைய சரீரம், நானும் பிறக்கும்போது, நம்மெல்லாம் பிறக்கும்போது வெளியே பிறந்து விழுந்த உடனே என்னமா ஆர்ப்பாட்டமான ஒரு அழுகை. ஒவ்வொரு உறுப்புகளும் துடிக்கின்றன. கைகள் கால்கள் எல்லாம் அந்த குழந்தை பிறந்த உடனே அப்படியே கையையும் காலையும் தூக்கி பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம். ஆனால் இதே குழந்தை வாலிபனாக பெரியவனாக வரும்பொழுது அவன் சிகரெட்டு ஊதவும் கஞ்சா புகையிக்கவும் அவன் மதுபானங்களை உட்கொள்ளவும் ஆரம்பிக்கும் பொழுது நடை தள்ளாடுகிறது, தடுமாறுகிறது, வாய் உளறிக்கொண்டே இருக்கின்றது, தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. இடப்பக்கம் வலப்பக்கம் ரோட்டில் போகணுங்கிறது தெரியல, முறை தெரியல. அப்படியாக ஆகி உங்களுடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும் அது தன்னுடைய அந்த ஆக்டிவான தன்மையை இழக்கின்றது என்று பார்க்கின்றோம். அம்மா வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஓலை வீடு தான் எங்கள் வீடு. ஓலை வீட்டில் என்ன செய்வாங்க? அடுப்பு செய்வாங்க. அடுப்பு செய்து அதில் சோறு குழம்பு செய்வாங்க. அப்போ என்ன செய்யணும்? விறகால எரிப்பாங்க. விறகு எரிக்கும்போது இந்த ஓலை, பேப்பரு, சிரட்டை இதெல்லாம் போட்டு என்ன செய்வாங்க? அடுப்பில் எரிக்கும்போது சோறு வெந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த எரிக்கும்போது அந்த புகையினால் வீட்டுக்குள்ளே நிற்கவே முடியாது.
அவங்க என்ன செய்வாங்க, தீயை நல்லா பற்ற வச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம உள்ளே போகிறோம்ல, அப்போ வந்து அந்த புகை என்ன செய்யும், வீடு ஃபுல்லாக நிற்கும். அந்த வீடு ஃபுல்லாக புகை நிற்கிறதுனால மூச்சு விட முடியாது. அதனால் என்ன செய்வோம், வெளியே ஓடி வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து ரோடு வந்து 100 அடி நீளம், 100 அடி இருக்கும் அகலம். அதனால் வெளியே வந்து ஆன்னு செய்த பிறகு தான் என்ன செய்ய முடியும், சுவாசிக்க முடியும். அந்த வெளியே உள்ள புகையானது நம்முடைய நுரையீரலை பாதிக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இந்த மாதிரி தவறான காரியங்களை யூஸ் பண்ணும்போது, புகைக்கும்போது இவங்களுடைய உள்ளுறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சனால் அந்த நுரையீரல் பகுதியிலே புகையினால் அடைக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். ஒரு நாள் ஒரு சகோதரன் சொன்னார், என்ன அப்படின்னா, அது பிரசங்கத்தில் கேட்டேன்னா இன்னும் தெரியல, ஆலய வாசல்கிட்ட நின்று சிகரெட்டை ஊதி தூர வீசிட்டு ஆலயத்துக்குள்ளே போனாங்களாமா. அதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதை சொன்னாங்க, கீழே போட்டுவிட்டு ஆலயத்தினுடைய கேம்பஸ்குள்ளே நின்று ஓரமாக நின்று சிகரெட்டை ஊதிட்டு கீழே போட்டுட்டு கால்ட்டு மிதிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போனாங்க, ஆலயத்துக்குள்ளே போனாங்களாமா. ஏசப்பாவுக்கு தெரியாதா என்ன? அம்மா அப்பா மனைவி பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும், அவங்களுக்கெல்லாம் தெரியாது, மறைச்சிடலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமே, ஆண்டவருக்கு தெரியுமே. பாய்சனை விஷத்தை நெஞ்சுக்குள்ளே அனுப்பி சாராயத்தை உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் அனுப்பி உங்களுடைய உறுப்புகளை நீங்களே கொலை செய்கிறீர்கள். சாராயத்தையும் மதுபானத்தையும் ட்ரிங்க்ஸு பண்ணுறாங்க, மதுபானம் அருந்துகிறார்கள். மதுபானம் அருந்தி நீங்களே உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய கல்லீரல், கணையம், பித்தப்பை, கிட்னி, இதயம், நுரையீரல், தமனி, சிரைகள், தமனிகள், சிரைகள், தைராய்டு, சுரக்கும் சுரப்பிகள், இவை அனைத்தையும் நரம்புகள், நாளங்கள், சதைகள், இரத்த அடுக்குகள், நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், இவை எல்லாவற்றையும் இந்த மதுபானங்களை உட்கொண்டு அவைகளை செயலிழக்க பண்ணுகிறார்கள். அது துடிப்பாக அந்த உறுப்பு இருக்கணும்னு நினைக்கும், அந்த குடல் பகுதிகள் உற்சாகமாக இருக்கும்னு நினைக்கும். ஆனால் இந்த சாராயங்களை குடித்து, மதுபானங்களை குடித்து, விஸ்கி, ரம்மு அது இதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் குடித்து தாங்களையே கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சனை உருவாக்கி சரீரத்தை, உறுப்புகளை வேலை செய்ய விடாமல் தடுக்கின்றார்கள். உங்களுடைய சரீரங்களை குடிக்கிற சாராயமும் இந்த மதுபானத்தை குடிக்கின்ற உங்களுடைய சரீரங்களை நீங்களே வதைக்கிறீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய உறுப்புகளை நீங்கள் கொலை செய்கிறீர்கள். இது தேவனுடைய ஆலயம். இதை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தண்ணி அடிக்கீங்க, நீங்கள் குடிக்கிறீங்க, நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க, ஆனாலும் நீங்கள் குடிக்கிறீர்கள். ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் இப்போவே மனம் திரும்ப வேண்டும், இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்தை குடியினால் செலவழிச்சிறீங்க. பிறகு கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கின பிறகு கேவலப்பட்டுருவாங்க. குடிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்காது தெரியுமா? மரியாதை கிடைக்காது. குடும்பத்துக்குள்ளே சண்டை, குடிக்கிறதுனால, சாராயங்கத்தை குடிக்கிறதுனால, மதுபானங்களை குடிக்கிறதுனால வீட்டுக்குள்ளே என்ன சண்டை, குடும்பத்தில் சண்டை, தெருவில் சண்டை, பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். ஒரு ஆள் தப்பு பண்ணி குடும்ப பேரையே என்ன செய்து எத்தனை பேரை வதைக்கிறது தெரியுமா? எத்தனை பேரை வதைக்கிறீர்கள்? குடிக்கிறவங்க இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மரியாதை உங்களுக்கு கிடையாது. சிகரெட்டு ஊதுறவங்க, பீடி ஊதுறவங்க, சாராயம் குடிக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? மரியாதை கிடையாது. குடிகார கடையில் நின்னாலே உங்களுக்கு மரியாதை கிடையாது. உலகத்தில் என்ன சொல்வாங்க?
தோண்டிற் புகழோடு தோண்டுக, அக்திலர் தோண்டலின் தோன்றாமை நன்று. நீ புகழோடு வாழணும். நீ வாழ்ந்தால் புகழோடு வாழணும். 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும். நம்மளால் 4 பேர் திருந்தணும். 4 பேர் கெட்டு போகக்கூடாது. பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருங்க. பிள்ளைகள் முன்னால் குடிக்காதீங்க, சண்டை செய்யாதீங்க. நீதிமொழிகள், உங்களுக்கு இது சாராயை நம்ம குடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு, மதுபானம் அருந்தக்கூடாது என்பதற்கு உங்களுக்கு நான் வசனம் சொல்ல இருக்கின்றேன். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:29 வசனம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், எத்த கலங்கின கண்ணு பாருங்க. ஐயோ, யாருக்கு வேதனை? ஏன் மனசு கஷ்டப்படுது? புலம்பிக்கிட்டே இருக்க, குடிச்சிட்டு நீ புலம்பிக்கிட்டே கிடக்கைய. யாருக்கு துக்கம்? குடிக்கிறவங்களுக்கு. யாருக்கு சண்டை? யாருக்கு புலம்பல்? யாருக்கு காரணம் இல்லாத காயம்? நீனே கீழே விழுந்து உனக்கு காயம். குடிக்கிறவங்க தள்ளாடி எதிலையாவது விழுந்து கிடக்காங்க. அதனால் என்ன ஏற்படுது? காயம். யாருக்கு? இரத்தம் கலங்கின கண்கள். கண்ணு ஆண்டவர் வந்து எவ்வளோ அழகாக அந்த வெள்ளை கலரில் கருப்பு அழகான மணி போல வச்சுருக்காரு, முத்து போல. ஆனால் இந்த சாராயத்தை குடித்து இந்த புகைகளை ஊதி உடைய கண்கள் கலங்கி விடுகிறது. என்ன? உங்களுடைய வாய் நாற்றம் எடுக்கிறது, உங்களுடைய மூச்சு நாற்றம் எடுக்கிறது. அருமையானவர்களே, ஐயோ யாருக்கு சண்டை, ஐயோ யாருக்கு புலம்பல், ஐயோ யாருக்கு வேதனை? குடிக்கிற சாராயம் குடிக்கிறவங்களுக்கு தான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 30. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. மதுபானம் இரத்தவருணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். மதுபானம் இருக்கிற இடத்துல தங்கி இருக்கிறவங்களுக்கு, கலப்புள்ள சாராயத்தை நாடி தேடி ஆசையாய் போகிறவர்களுக்கு தான் சண்டைகள், யுத்தங்கள், கலக்கங்கள், வேதனைகள், காயங்கள். 31 மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது பார்க்க பளபளப்பாய் தோன்றும், நீ அதை பார்க்காதே. அது என்ன செய்யுமா? மெதுவாய் இறங்கும். அதை எப்படி ருசித்து குடிப்பாங்களா? உங்களுக்கு நான் வாசிப்பேன். தானியல்ல ஒரு வசனம் உங்களுக்கு நான் வாசிப்பேன் பாருங்க. அது பளபளப்பாய் தோன்றும் போதே நீ அதை பார்க்காதே. குடித்து வெறித்து சாராயினம் மதுபானம் குடிக்கிற சகோதரனே, நீ பெரியவங்களோ சின்னவங்களோ எனக்கு தெரியாது. தேவன் எனக்கு சொல்ல சொன்னார், உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். எத்தனை பேரை நம்ம ரோட்டில் பார்க்குறோம். பெரிய பஸ்ஸு போது ஓரத்தில் அப்படியே கிடக்காங்க, ட்ரெஸ் இல்லாமல் படுத்து கிடக்காங்க. 12 மணிக்கு வீட்டில் சண்டை. என்ன அப்படின்னா, அவங்க ரோட்டில் சண்டை போடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க தண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்க. அது பளபளப்பாய் தோன்றும் போதே அதை நீ பார்க்காதே, அது பக்கத்திலேயே போகாதே. அந்த கடைக்கிட்டையே நீங்கள் போகாதீங்க. அடுத்து அதே நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 32வது வசனம். அது பார்க்க உங்களுக்கு பளபளப்பாய், பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், அது மெதுவாய் இறங்கும். ஆனால் முடிவில் அது என்ன செய்யுமா? பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அது உங்களை கொட்டிரும், அது விஷத்தை கக்கும், அது தீண்டும். அதனுடைய வேதனை தாங்க முடியாது. பாம்பு கடித்த வேதனை தாங்க முடியாது. அது விரியன் பாம்பு. சாராயம் மதுபானம் அருந்துகிறவர்களே, அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் மதுபானம் குடிக்கும்போது அது பாம்பை குடிக்கின்றீர்கள், நீங்கள் வலு சர்ப்பத்தை குடிக்கின்றீர்கள், நீங்கள் விரியன் பாம்பை குடிக்கின்றீர்கள். தயவு செய்து ப்ளீஸ் இந்த சாராயத்தையும் இந்த மதுபானத்தையும் நீங்கள் நாட வேண்டாம். அதை நீங்கள் விரும்ப வேண்டாம். அது பளபளப்பாய் தோன்றும் போது அது மெதுவாய் இறங்கும்.
ஆனால் நீங்கள் குடிக்கிறது சாராயம் அல்ல, பாம்பு, அதனுடைய விஷம், விரியன் பாம்பின் விஷம். வேண்டாம் அருமையானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறாரு. அது சர்ப்பம், தீயாவி உங்களை குடிக்க வைக்குது, அதை விட்டுருங்க. நீங்கள் தீர்க்காயசோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:33. கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். ஆமாம், நீ சாராயம் குடித்து நீ மதுபானத்தை குடிச்சிட்டு வந்த பிறகு உன்னுடைய கண்கள் மோசமான ஸ்திரிகளை தான் பார்க்கும், ஒழுக்கமான பெண்களை பார்க்காது, பரஸ்திரிகளை பார்க்கும், வேசிகளை பார்க்கும், தீ ஆவி பிடிச்சவங்களை தான் பார்க்கும், கள்ளத்தனமான உறவு வைத்திருக்கிறவர்களை தான் அது பார்க்கும். உன்னுடைய உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். குடித்த உடனே நீங்கள் என்ன பேசுறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, அது தாறுமாறானதை பேசி கொண்டு இருக்க. அருமையானவர்கள், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள். நீங்கள் ஊண்டியான மனதை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள். அதனால் இன்றைக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட கேட்காங்க, மகனே நீ என்னிடத்துல வா, நீ இந்த மதுபானத்தை அருந்தாதே, இந்த கஞ்சாவை நீ ஊத வேண்டாம், இந்த சிகரெட்டு பீடியெல்லாம் நீ ஊத வேண்டாம். அது கொஞ்சம் கொஞ்சமாய் புகையை உன்னுடைய நுரையீரலை பாதிப்பு கொண்டு வரும். இந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய கண்கள் பரஸ்திரியை பார்க்கும், அப்படியே மற்ற பெண்கள் பின்னால் நீ பெயர்வ. அதனால் வீட்டில் பிரச்சனை, அதனால் வீட்டில் சண்டைகள், பிரிவினைகள் பெற்றோருக்கும் கண்ணீராக இருக்கின்றது. இன்று முதல் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கின்ற நீங்கள் இனிமேல் இந்த மதுபானத்தை இந்த கையினால் தொடமாட்டேன் என்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆல்ட்ருகால் கொடுக்குறேன். தேவனே நீர் என்னை காப்பாற்றும், இதையுமே நான் செய்யவே கூடாது. ஒருவேளை ரகசியமாக நீங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் இந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கின்றீர்களா? இன்றைக்கு நீங்கள் மாற வேண்டும் என்று ஏசப்பா விரும்புகிறார். தேவனால் உங்களை மாற்ற முடியும். நீங்கள் கெட்டு போகிறதுக்கு ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கே இந்த தவறிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுதலை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் ஏசப்பா விரும்பி தான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவளை பாடுகள் பட்டார், அவளை நொறுக்கினார்கள். அவருடைய அழகெல்லாம் போயிட்டு எதுக்குன்னா, குடிக்கிற சகோதரனே, தவறான பாவங்களை செய்து கண்களை பறைசுமே நோக்கிற சகோதரனே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். தீயவர் தீருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். தீயவர் தீருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார், ஓடியே வா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. பொங்கி வரும் கல்வாரியின் அன்பு உங்களை மாற்றும். என் கரங்களை தூக்கி, என் தேவனே, இந்த கரங்களால் இந்த தவறுகளை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி நீங்கள் வர வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை மாற்றுவார். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:34. நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போலவும் இருப்பார். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகமில்லை. என்னை அடித்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுதும் விழிப்பேன் என்றார். நடுக்கடலில் இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு நடுக்கடலில் எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். சுற்றில் யாரும் இருக்க மாட்டாங்க. மனம் பதபதைக்கும். நடுக்கடலில் படுத்திருக்கிற மாதிரி இருப்ப. பாய்மரத்தில் படுத்தா எப்படி இருக்கும்? எப்போ கீழே விழுவுன்னு தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீ காணப்படுவாய், நீங்கள் காணப்படுவீர்கள். என்னதான் அடித்தாலும் என்ன இருக்காது? சொரணை இருக்காது. அரைந்தார்கள், சொரணை இல்லை. அடித்தார்கள், நோகவில்லை.
ஆனாலும் நான் திருப்பி தூங்கி எழுந்திரிச்ச உடனே எப்போ நான் குடிப்பேன்னு தான் நீ நினைப்ப. ஆனால் அப்படி நினைக்காதீங்க. இன்றைக்கே நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரால் மாற்ற முடியும். நீங்கள் இயேசுவினிடம் ஓடி வாருங்க. இயேசுவை எனக்காக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு உங்களுடைய கைகளிலே ஆணி அடித்தார்கள். இன்றைக்கே நீர் எங்களை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். அடுத்து தானியேல் உங்களுக்கு ஒரு வசனம் நான் வாசிக்க கேட்போம். தானியேல் 5வது அதிகாரம் 1-2 வசனம். தானியேல் 5வது அதிகாரம் 1-2. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களின் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறது அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். பாருங்க, தானியேல் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். பெல்ஷாத்சார் என்ற ஒரு ராஜா தன்னுடைய பிரபுக்கள் 1000 பேருக்கு விருந்து செய்கிறாரு. அந்த விருந்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன்வெளி பாத்திரங்களில் ராஜாவாகி அவனுடைய மனைவிகளும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்கு கொண்டு வந்தாங்க. அவர்கள் குடிக்கிறார்கள், பெண்கள் குடிக்கிறார்கள். ஒரு ஹாஸ்டல், லேடி ஹாஸ்டல் தான், பெண்கள் வாலிப பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற ஹாஸ்டலில் ஒரு தடவை அதெல்லாம் சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்ச நாள் லீவ் விட்டுருந்தாங்களாம். காலேஜுக்கு லீவ் விட்டு அந்த காலேஜை சுத்தம் பண்ண பார்க்கும்போது ஒருத்தங்களுடைய அந்த ஹாஸ்டலில் உள்ள ரூமில் மூடையாக சாராய பாட்டல் எடுத்தாங்களாம். விஸ்கி, ரம், இந்த மாதிரி சாராய பாட்டல்களை மூடையாக எடுத்தாங்களாமா. வாலிப பிள்ளைகள் இந்த தவறை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் அந்த ஹாஸ்டலில். யாருக்குமே தெரியல அந்த பாட்டிலை எப்படி போட. ஆனால் ஒரு நாள் இது பிடிபட்டுரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எத்தனாவது ரூமில், இந்த ரூமில் யார் இருந்திருப்பா, எந்த வருஷம் படிக்கிற பெண்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. அதே போல் அந்த நாட்களில் இந்த பெண்கள் என்ன செய்திருக்காங்க, எல்லோரும் உட்கார்ந்து குடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன நடந்தது என்று நான் உங்களுக்கு தானியேல் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 5-6. ராஜாவின் முகம் வேறுபட்டது, ராஜாவினுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு மோதிக்கொண்டது. 5-3வது வசனத்துல, அப்பொழுது எருசலேமின் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். 4வது வசனம், அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். 5வது வசனம் தான், அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையிருப்பை ராஜா கண்டான். அப்பொழுதுதான் நம்ம 6வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, ராஜாவுடைய முகம் வேறுபட்டது, நம்முடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. ஒரு கை சுவரில் எழுது. இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களிலே மனைவி பிரபுக்களோடு உட்கார்ந்து குடித்து கொண்டு இருக்கின்றார். அரசன் 1000 பேருக்கு விருந்து செய்த அரசன் குடித்து கொண்டு இருக்கின்றான். அந்நேரத்தில் ஒரு கை மட்டும் வசனத்தை எழுதிச்சு. என்ன வசனம் அப்படின்னா, இந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதே. இந்த வசனத்திற்கு அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலை நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் என்று தானியேல் 5வது அதிகாரம் 25, 26, 27, 28 நீங்கள் குடித்து கொண்டு இருக்கின்றார்கள். எல்லாரும் சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மதுபானத்தை, தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொற்பாத்திரத்தில். அப்போ எழுதுன மெனே தெக்கேல் பாசின், உன் ராஜ்யம் இன்றோடு முடிவடைகிறது. அந்த ராத்திரி அந்த ராஜா கொலை செய்யப்பட்டார். காரணம் என்ன? திராட்சரசத்தை, மதுபானத்தை குடித்தார்கள். ராஜாவை இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? சிங்காசனம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ராஜா உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும்.
அதனால் மதி மயங்கி விட்டது. 1000 பேருக்கு விருந்து செய்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் குடித்ததுனால அந்த ஃபங்க்ஷன் நல்லா இல்லைல்ல, குடித்ததுனால சண்டைகள் வந்துடுதில்ல. எவ்வளோ பெரிய செலப்ரேஷன்னாலும் அந்த செலப்ரேஷனில் மகிமை இல்லாமல் போயிருமே. எத்தனையோ லட்சங்கள் செலவழித்து செலப்ரேஷன் கொண்டாடுறோம். ஆனால் குடிக்கிறதுனால, சாராயங்களை மதுபாட்டல்களை குடித்து கல்யாண மகாலில் நீங்கள் போடுறதுனால சண்டைகள் வந்து அதனால் என்ன பிரயோஜனம்? கடைசியில் சமாதானம் இல்லாமல் தானே அந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. அதனால் கல்யாண மகாலிலே ஃபங்க்ஷன் வீடுகளிலே சாராய பாடல்கள் எக்காரணம் கொண்டு வரக்கூடாது. அது சமைக்கிறவங்களுக்கும் வரக்கூடாது, வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற எந்த நண்பர்களுக்கும் அது பரிமாறிப்படவே கூடாது. தேவனுடைய மகிமை மட்டும்தான் அங்கே வெளிப்பட வேண்டும். தேவன் குளோரி அங்கே இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்ஸ் அங்கே இருக்க வேண்டும். 1000 பேருக்கு விருந்து செய்து குடித்ததுனால் அன்றே அவருடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டது, முடிவடைந்து விட்டது மதுபானத்தினால். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் மிகுந்த ஆதங்கத்தோடு இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். தயவு செய்து ப்ளீஸ், நீங்களுடைய கரங்களிலே இனிமேல் நீங்கள் மதுபானத்தை தொடவே கூடாது. வீடியில் கஞ்சாவை ஊதவே கூடாது, சிகரெட்டு ஊதவே கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ மனம் திருப்பி பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் கெட்டுப்போனதை ரட்சிக்க தான் வந்தார். இந்த செய்தியை கேட்கின்ற நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுங்க, நான் இனிமேல் மதுபானம் குடிக்க மாட்டேன், சிகரெட்டு, பீடி, கஞ்சா என்ற போதை வஸ்துகளை, பாக்கு வகைகளை யூஸ் பண்ண மாட்டேன், எந்த பான்பரா பாக்கு வகைகளை நான் யூஸ் பண்ண மாட்டேன் என்று எழுதி ஏசப்பாவிடம் ஒப்பு கொடுத்து அதை தீயிலே நீங்கள் எரித்து விடுங்கள். தீயிலே எரித்து விடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்களால் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி அடையும். உங்களால் உங்கள் குடும்பம் ஆனந்தமாக இருக்கும். உங்களுடைய வருமானம் உங்கள் வீடு வந்து சேரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் வீட்டிலே தங்குவார். உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். மனைவியை ஏமாற்றாதீங்க, அம்மாவை ஏமாற்றாதீங்க, பிடிச்சிட்டு வந்து அப்பாவை ஏமாற்றாதீங்க, பெற்ற கண்மணி குழந்தைகளை ஏமாற்றாதீங்க. தயவு செய்து ப்ளீஸ் இன்றைக்கே விட்டுருங்க. தேவன் உதவி செய்வார். ஆலயத்துக்கு போங்க, அழுது மன்றாடுங்க. அப்பா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ காப்பாற்றுங்கப்பா. தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. கண்டிப்பாக இயேசுவை உதேசியமாங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, என்னை காப்பாற்று, எனக்கு உதவி செய்யும், உங்களிடத்தில் மன்றாடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்து இந்த போதை வஸ்துகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்யும். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றிப்பா, நன்றிப்பா. இந்த மாதிரி போதையான வஸ்துகள் காரியங்களிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்க வேண்டும். அவர்கள் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அவர்கள் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும், உம்மிடத்தில் வர வேண்டும், ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், பைபிள் படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும், கடன் பாரங்கள் இருக்கக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி. தேவ கிருபை, தேவ சமாதானம் வீட்டுக்குள்ளே இருக்கட்டுமாப்பா. காயமே வரக்கூடாதுப்பா. சுகம்பல தீர்க்க ஆயுசு கொடுத்து, பிறந்தநாள் திருமண நாளை ஆசீர்வதித்து, திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், படிப்பு, வேலை வாய்ப்புகள் தந்து உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உந்தைய என்னை கைவிட சத்தம். ஆமென். 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெறும் கையா இருக்கிற பிள்ளைகளை நிறைய பரிவாரங்களை கொடுத்து ஆசீர்வதி. ஆமென். 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 காயப்பட்டு ஆமென். 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். சென்றேனப்பா, கண்ணீரில் சென்றேனப்பா, இறங்கி வாருமப்பா. ஆமென்.
ஆமென் உடன்படிக்கை என்னோடு ஆமென் இழந்திட்ட யாவையும் திரும்ப இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்துருங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. உம்மை துதிப்பேன். ஏன் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி. ஆமென் நான் வெட்கப்படல. ஆமென் உந்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி ஆமென். வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென். கைவிடல. உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை நீர் வெட்கப்பட்டு போக மாட்டீர். காயப்பட்டு நிற்கிற பிள்ளையோட கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிப்பீர். உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். God bless you.